வாழ்க்கையில் காரணமே தெரியாத தடைகள், எதை தொட்டாலும் நஷ்டம், காரணமில்லாத உடல்நலக் குறைவு, தீராத வியாதிகள், குடும்பத்தில் ஓயாத சண்டை, குழப்பங்கள் என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? பில்லி சூனியம், செய்வினை மற்றும் பொறாமை கொண்ட மனிதர்களின் தீய மந்திரங்களால் உங்கள் வாழ்வு இருண்டு போயிருப்பதாக உணர்கிறீர்களா? இவை அனைத்தும் தற்செயலாக நடப்பவை அல்ல. உங்களுக்கு எதிராக அந்தகார லோகத்தின் அதிபதிகள் செய்யும் சதித்திட்டங்கள் இவை. கவலைப்படாதீர்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்று உங்களை விடுவிக்கப் போகிறார். இன்று இந்த ஜெபத்தின் மூலம் அந்த சதிவலைகளை நாம் அறுக்கப் போகிறோம். நீங்கள் இன்னும் நம்முடைய டெய்லி பைபிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த ஜெபம் உங்கள் வாழ்வில் கிரியை செய்கிறது என்று நீங்கள் நம்பினால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஆமேன் என்று பதிவிடுங்கள். உங்கள் விசுவாசமே உங்களை விடுவிக்கும். இயேசுவின் நாமத்தில் தீய சக்திகளுக்கு எதிரான மகா வல்லமையுள்ள ஜெபம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆவியோடு ஜெபியுங்கள். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் பொருந்திய நாமத்தினால் உம்முடைய பாதப்படியில் வருகிறேன். நீர் ஒளியாயிருக்கிறீர். உம்மில் எவ்வளவேனும் இருளில்லை. கர்த்தாவே, இன்று இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உமது பிள்ளையின் மீது உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும். தேவனுடைய குமாரன் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே வெளிப்பட்டார் என்ற வசனத்தின்படி இன்று இந்த வீட்டை சூழ்ந்திருக்கும் அனைத்து பிசாசின் கிரியைகளும் அழிந்து போகட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி இப்போது இறங்கி சகல அசுத்தங்களையும் சுட்டெரிக்கட்டும். பரலோக சேனைகளின் அதிபதியே, உம்முடைய வல்லமையுள்ள தூதர்களை அனுப்பி இவர்களை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலை உண்டாக்குவீராக. கெட்ட ஆவிகள், பொல்லாத சக்திகள் அணுகாதபடி உம்முடைய செட்டைகளின் நிழலில் இவர்களை மறைத்துக் கொள்ளும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைக்கு எதிராக ஏவப்பட்டிருக்கும் எல்லா பில்லி சூனிய கட்டுகளையும் நான் அறுக்கிறேன். அம்மாவாசை இரவுகளிலும் பௌர்ணமி நேரங்களிலும் சுடுகாட்டிலும் மறைவான இடங்களிலும் இந்த பிள்ளைகளின் பெயரால் செய்யப்பட்ட சகல மாந்திரீக கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அக்கினியால் சுட்டெரிக்கப்படுவதாக. யார் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக தீய சக்திகளை ஏவினார்களோ, யார் மந்திர கயிறுகளையும் தகடுகளையும் பொம்மைகளையும் கொண்டு இவர்களை சிறைப்படுத்த நினைத்தார்களோ, அந்த அந்தகார சக்திகள் அனுப்பினவர்களிடமே திரும்பி போகட்டும். அந்தகார ராஜ்யமே, இயேசுவின் நாமத்துக்கு அடிபணி. இந்த பிள்ளையின் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தும் சாத்தானின் சகல ஆயுதங்களும் நொறுங்கிப் போவதாக. கர்த்தாவே, உமது வல்லமையுள்ள பாதுகாவல் தூதர்களை இப்போதே கட்டளையிடும். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் நின்றது போல இந்த ஜெபத்தை கேட்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய தூதர்கள் சூழ்ந்து கொள்ளட்டும். அந்தகார லோகாதிபதிகள், ஆகாயத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இவர்களை நெருங்காதபடி தேவ தூதர்கள் யுத்தம் செய்யட்டும். மந்திரவாதிகளின் மந்திரங்கள் பலிக்காதபடி, சூனியக்காரர்களின் தந்திரங்கள் பலிக்காதபடி பரலோகத்தின் அக்கினி அவர்கள் மேல் இறங்குவதாக. பிதாவே, இந்த பிள்ளைகளின் வீட்டு வாசலிலோ அல்லது அவர்கள் புழங்கும் இடங்களிலோ புதைக்கப்பட்டிருக்கும் சகல சூனிய பொருட்களும், முட்டைகளும், எலும்புகளும், சாம்பல்களும், கட்டப்பட்ட நூல்களும் அதன் வல்லமையை இழக்கட்டும். அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே தவிடுபொடியாக்கப்படட்டும். மண்ணுக்குள் இருக்கும் மந்திர சக்திகள் அழிக்கப்படுவதாக. இந்த பிள்ளைகளின் நிம்மதியை கெடுக்கும் துராவிகள், தூக்கத்தை கெடுக்கும் பயமுறுத்தும் ஆவிகள் இப்போதே இவர்களை விட்டு ஓடிப்போகட்டும். இயேசுவே, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் இந்த பிள்ளைகளை கழுவி சுத்திகரியும். தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். தடைப்பட்டிருக்கும் காரியங்கள் வாய்க்கட்டும். சத்துரு அடைத்த வாசல்கள் திறக்கப்படட்டும். மந்திரத்தால் வந்த வியாதிகள் இப்போதே குணமாகட்டும். பொருளாதார தடைகளை உண்டாக்கும் பொல்லாத ஆவிகள் விலகட்டும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளை உண்டாக்கும் பிரிவினையின் ஆவிகள் வெளியேறட்டும். அம்மாவாசை இருளில் செய்யப்பட்ட அசுத்த வேள்விகள் அழியட்டும். பௌர்ணமி வெளிச்சத்தில் எனக்கு எதிராக உச்சரிக்கப்பட்ட சாப சொற்கள் காற்றோடு போகட்டும். என் கால் தடம்பட்ட மண்ணை எடுத்து செய்த சூனியம் இப்போதே செயலிழக்கட்டும். கர்த்தாவே, உமது வல்லமையுள்ள போர் வீரர்களான தூதர்களை எனக்கு முன்னும் பின்னும் நிறுத்தும். கெருபீன்களும் சேராபீன்களும் என்னை சூழ்ந்து நிற்கட்டும். மந்திரவாதிகளின் திட்டங்களை அழிக்கும்படி உம்முடைய அக்கினி தூதர்களை கட்டளையிடும். ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் மகனே, மகளே, பயப்படாதே. நீ இப்போது விடுதலை பெற்றுக்கொண்டாய். உனக்கு எதிராக மந்திரவாதிகள் ஏவிவிட்ட அசுத்த ஆவிகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டுவிட்டன. தேவன் உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதிலாயிருக்கிறார். இனி எந்த தீங்கும் உன்னை அணுகாது. உம்முடைய நாமத்தினால் வெற்றி தந்ததற்காக நன்றி பிதாவே.
சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ஜெபத்தை தினமும் காலையிலும் இரவு தூங்குவதற்கு முன்பும் கேளுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் அந்தகார இருள் விலகி தேவ ஒளி வீசுவதை நீங்கள் காண்பீர்கள். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கமெண்டில் ஆமேன் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிந்த பாதிக்கப்பட்டிருக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.